வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் கல்யாண புரோக்கர் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்காரு. அதை எடுத்து கீழே வீசிடுறாங்க இவங்க. அவர் எடுத்து பார்க்குறாரு. அதனால் அதில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ வாங்கி இவங்க பார்த்துட்டு யோசனை பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டலில் இவங்க அவங்க ஃப்ரெண்டும் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அந்த இடத்துல அஜய் விஸ்வநாதனோட பையன் அவர் வந்துட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அப்போ அந்த அஜயை இவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வருது. இவர் யாருன்ட்டு கேட்டவொடனே, அஜய்மா விஸ்வநாதனோட பையன், அவரு தான் உங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் அவரை பற்றி நான் சொல்லலை, அவர் கூட பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே, அது கேட்டதும் இந்த பையனை வேணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேணா ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு பல்லவி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கும்போது எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்னோடனே, இவரை வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லாட்டி எனக்கு கல்யாணம் வேணான்ட்டு பல்லவி சொல்கிறாங்க. சரி நீங்கள் அவங்ககிட்ட வேணா கேட்டுட்டு சொல்லுங்கன்ட்டு புரோக்கர் அனுப்பி வைக்கிறாங்க. புரோக்கர் இவங்க வீட்டுக்கு வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் பொண்ணு தேடணும் சொன்னீங்களே, அந்த ஃபோட்டோங்களாம் பாருங்கள் சொன்னேன். அவங்களும் ஃபோட்டோங்களை பார்க்குறாங்க. பொண்ணுங்க எதுவுமே சரியில்லை. சரி நான் வேணா ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பார்க்குறீங்களான்னு பல்லவியோட ஃபோட்டோ காட்டுறாங்க. எல்லாருமே வாங்கி பார்த்துட்டு பரவாயில்ல, பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணு அஜய்க்கு முடிச்சிடலான்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்வதி வாங்கி பார்க்குறாங்க. இதே நாம் டெண்டர் எடுக்க போன இடத்துல அந்த பார்த்த பொண்ணு தானே, மார்கதரிசியோட பொண்ணு தானேன்ட்டு அதை வாங்கி விஸ்வநாதன் பார்க்குறாரு. ஆமாம், அந்த பொண்ணு தான். பொண்ணு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கா, நல்ல திறமையான பொண்ணு தான், அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு அதை கிட்ட வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. எதிரியோட பொண்ணை நீ எப்படியே கல்யாணம் பண்ணி வைப்ப, அந்த பொண்ணு இப்போ பிரச்சனை பண்ணியிருப்பா, டெண்டர் எடுக்க போன விஷயத்தில் அவள் தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கா, குளறு இப்படி பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணான்னுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நீயாவது சொல்லுமானிட்டு பார்வதிக்கிட்ட சொல்கிறாரு விஸ்வநாதன். ஆமாம், அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டானாக்கா எல்லாமே சரியாக போயிடும், தூரம் இருந்து பார்த்தா தான் எதிரியாக தெரியும், பக்கத்தில் வந்துட்டா சொந்தமாகிடும், அதனால் பிரச்சனைலாம் வராதுன்னுட்டு விஸ்வநாதனும் அவங்க மருமக பார்வதி ரெண்டு பேரும் மாறி மாறி மற்றவங்கிட்ட பேசும்போது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அரமனசோட. ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும் பிடிக்கல, வேணாப்பான்ட்டு இவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறாரு. இப்போ மட்டும் பார்வதி அந்த இடத்துல அந்த ஃபைல் எடுத்து வந்து கொடுக்கலனாக்கா இப்போ நம்மளோட நிலமை என்ன கதியாக ஆயிருந்திருக்கும் அந்த பொண்ணால். அந்த பொண்ணு தான் ஃபைலை மாற்றி வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. அவங்க அப்பா மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் அவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பொண்ணு கூட மாற்றி வச்சிருக்கலாம் சொல்லும் போது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே எப்படி பழி போட முடியும்? அதனால் அந்த பொண்ணை அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னாக்கா எல்லாரும் வேணாம்னு சொல்லிக்கிட்ட கேட்கல. பார்வதியும் அவங்க மாமனார் மட்டும் ஒத்துக்கிறாங்க. அர்ஜுன் கடைசி வரலாம் ஒத்துக்கவே மாட்டாரு. இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோன்னா சரி அப்படியே செய்யுங்கன்ட்டு அவர் சும்மாந்துறாரு. சரி நம்ம அஜய்க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை பற்றி சொல்லலாம், அவனுக்கு பொண்ணு பார்க்குறோன்னு சொல்லணும்னு. இல்லை வேணாம், அஜய் ரொம்ப நல்ல பையன், அதனால் நம்ம சொன்னோன்னா அவன் கல்யாணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ண ஒத்துக்குவான்ட்டு அவங்க அப்பா அதை சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாரு. இதே நேரத்தில் அஜய் அவங்களோட காதலி கூட அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுங்க கூட. ப்ரோமோவில் அஜய் அவங்க காதலி கூட ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் காதலியோட அப்பா அவரு பெரிய வக்கீலாக இருக்கார். அவர் ஃபோன் பண்ணுறாரு, உங்களை நேரில் பார்த்து பேசணும் வாங்கினிட்டு. அதை ஃபோன் வந்ததும் அவர் ஷாக் ஆகுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.